Hey guys, welcome back to the another video. இப்போ கொஞ்ச நாளா சோசியல் மீடியால பார்த்துட்டு இருப்பீங்க, முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருப்பீங்க. அதிகமா டிவிகே பத்தி நெகட்டிவாவே அதிகமா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னன்னு ரீசெண்டா கவனிச்சீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. டிஎம்கே ஆட்சி கவுந்ததுக்கு காரணமே இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரு பேசுறாங்க? பப்ளிக் பேசுறாங்களா, இல்லைன்னா அவங்களோட பிடிச்சவங்க யாராவது பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, டிஎம்கேல இருக்கிற முக்கியமான தலைவர்களை பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதாவது என்னடா சிஎம் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் இப்ப சிஎம் கிடையாது. அவர் வந்து முன்னாள் சிஎம், முன்னாள் எம்எல்ஏ. இப்போ அவர் எதுலையுமே இல்லை. இப்ப டிஎம்கேவோட ஹெட், அதாவது தலைவராக மட்டுமே இருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்காரு இன்ஸ்டாகிராமோட இது அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால தான் இப்ப நிறைய பேர் ஓட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க உண்மையாக முடியும்? ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா? அதாவது டிவிக்கே மட்டும் தான் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்துச்சா? இல்லையே, டிஎம்கே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. யூடியூப்பை எடுத்துட்டாலே டிஎம்கே ஆடா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் என்ன சொல்றேன் எனக்கு புரியல. அதெல்லாம் நீங்க அப்ப என்ன கேம்பெயின் பண்ணீங்க? அதெல்லாம் நீங்க சோசியல் மீடியால கேம்பெயின் பண்ணலையா? நீங்க பண்ணிட்டு தான் இருந்தீங்க. பட் உங்க ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு தான் மக்கள் வேற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நகைச்சுவை பண்ற மாதிரிலாம் நீங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இதுல ஒரு சில பேர் டிஎம்கேல இருக்கவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. என்னப்பா இன்ஸ்டாகிராமால ஒரு ஆட்சி கவுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ஆட்சி இது வந்து ஒரு ரீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன் புரியல. ஒருத்தங்க ஆட்சி வந்து 15 நாள் நாங்க வந்து எந்த டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். 6 monthsக்கு நாங்க எதுவுமே டிவிக்கே பத்தி கேட்க மாட்டோம். அதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை சொல்றதுல தப்பு இல்லை, ஓகேங்களா? இங்க வந்து ஒரு குறையை வந்து நீங்களே உண்டாக்கி சொல்றது எப்படின்னு தெரியல. இப்போ இதை வந்து ரீல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ரியல் ஆட்சியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் ஆயிருக்கு, ஓகேங்களா? இந்த 15 நாள்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் தோல்வின்னு நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை எப்படி ஏத்துக்கிறது எனக்கு புரியல. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கேல இருக்கிற ஒரு சில பேர், ஒரு சில அங்கிள்ஸ்ல இருந்து கீழே அவங்க இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேருமே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றாங்க, நியூவா வச்சுட்டு இருக்காங்க, போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் பண்ணதுல என்ன பண்றாங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது போக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் சார் அவர் பேசினதுக்காக சிஎம் சார்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஓ ப்ரோ, நீ இப்பெல்லாம் சப்போர்ட் பண்றதுனால நீ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற ப்ரோ, அப்படிலாம் கிடையாது. இங்க தப்பா இருக்குது, ஓகேங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியல, நீங்க ஒரு டிரைவிங் கிளாஸ் போறீங்க, அந்த டிரைவிங் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க கியர் எப்படி போடணும், கிளச் எப்போ பிடிக்கணும், எந்த டைம்ல பிடிக்கணும், எப்படி மிரர் பார்க்கணும், 2 மிரர் இந்த சைடு எப்படி பார்க்கணும், அந்த சைடு எப்படி பார்க்கணும், ஒரு வீக்கில் வந்துச்சுன்னா ஆப்போசிட்ல வீக்கில் வந்துச்சுன்னா நீங்க எப்படி கிராஸ் ஒர்க் பண்ணணும், இப்படி நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது டிரைவிங் கிளாஸ்ல ஒருத்தவங்க புதுசா போறீங்கன்னா எடுத்தவொடனே நீ எடுத்த வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராலையும் ஓட்ட முடியாது. ஓட்ட தெரியாத என்ன பண்ணுவான்? டிரைவிங் கிளாஸ்ல கத்துப்பான். அந்த மாதிரி கத்துதான் அவங்க ஓட்ட முடியும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஒரு டிவிக்கு ஆச்சுன்னு வச்சுக்கலாம். இங்க ஒருத்தர் தாத்தா வண்டி ஓட்ட தெரிஞ்சவரு, அவர் அப்பாவும் வண்டி ஓட்ட தெரிஞ்சவரு, அவங்க வீட்லயே வண்டி இருக்குது. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் வண்டி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரையா வாங்கி ஓட்டுவேன், இல்லைன்னா டிரைவிங் கிளாஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ணி அங்க இருந்து நான் கத்துப்பேன். உங்ககிட்ட தாத்தாட்டையும் வண்டி இருக்குது, அப்பாட்டையும் வண்டி இருக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு அரசியலும் பண்ண தெரியல. சாரி உங்களுக்கு வந்து காரும் ஓட்ட தெரியல, அதே மாதிரி உங்களுக்கு பேசவும் தெரியல. சாரி அதுவும் தப்பு. உங்களுக்கு அதுவும் பண்ண தெரியல. என்னங்க பேச தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் நாகரிகமா என்ன பேசணும்னு இருக்கு. ஒருத்தர் கீழே தவுண்டு போனார்னா அவர் தவுண்டு போய் சேலக்கடியில் என்ன பண்ணாருன்னு சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்ப நீங்களா என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது அரசியலே கிடையாது. நீங்க வேற மாதிரி நீங்க மாத்தி மக்கள் குறைகளை சொல்லி அடிச்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, கேம்பெயின் பண்ண போச்சுன்னா நீங்க அடிச்சுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, நீங்க 12 மணிக்கு நீ ரீல்ஸ்ல என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இன்னொருத்தர் என்ன கேட்கிறாரு, நீ ஆட்சி நீ எப்படி முதலமைச்சர் ஆனா, நீ எப்படி கீழே படுத்து கிடந்த ஆனான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏங்க இதெல்லாம் கொச்சையா பேச நீங்க ஒரு மக்களுக்கு நல்லது பத்தி பேசுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு புதுசா ஒண்ணு கிளம்புனாங்க. டிவி கேட்ச்ல வந்த உடனே அதான் சைன் போடுவேன், இதை சைன் போடுவேன், இந்த மாதிரி மகளிருக்கு இலவசம் 2500 ரூபாய் எங்க நீங்க பேருந்துகள்லாம் மகளிருக்கு வந்து ஃபுல்லா இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? இந்த 2500 ரூபாய் என்னாச்சு? 6 சிலிண்டர் என்னாச்சு? இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா முன்னாடி இருக்கும்போது ஒரு கொஸ்டின் செஞ்சா நீங்க வெளிநடப்பு செஞ்சிருவீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன தெரியுமா? கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க வெளிநடப்பு பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அது ஒரு சிறப்பில் இருந்திருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குங்க, நீட் எக்ஸாம் என்னாச்சு? நீட் நீட் நீங்க என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட். இதுவே மிகப்பெரிய பொய். 5 வருஷத்துல நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? நீட்டுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்க போட்டு போய் நீட்டு ஒழிய, நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நிக்க தெரிஞ்சுச்சுல உங்களுக்கு. இந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? தெளிவா சொல்லட்டுமா? நாங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அதை ஒழிப்போம், அந்த மாதிரி தான் நாங்க பேசியிருந்தோம்.
என்னங்க இந்த லாஜிக் எனக்கு புரியல. நீ அதை சொன்னியா கேம்பெயின் பண்ண முடியல, நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி நாங்க என்டிஏ கூட்டணியோட நாங்க ஆட்சிக்கு மேல வந்தா மட்டும் எங்களால நீட்டு ஒழிக்க முடியும். அப்ப எப்படிங்க முதல் கையெழுத்து? ஒன்றிய அரசு யார்? ஒன்றிய அரசு அவன் நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. மேல எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அதை பத்தி கவனிக்கிறதே இல்லை. மத்தவங்க குறை சொல்றது ஒரு 15 நாள் ஆட்சிக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு காண்டா இருக்குன்னா அப்போ உங்களை எப்படி எடுத்துக்கிறது? டிஎம்கே டிஎம்கே கூட்டணி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் சொன்னீங்க, இங்க ஒவ்வொருத்தரா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருமாவளவன் அவரு ஐயுமல் தலைவர், அவரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாருமே வந்து நீங்க அம்மா நீங்க வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம், நம்ம திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குது. அதை எப்படி எடுத்துப்பீங்க? பேச வரேன் டிடிகேக்கு சாஞ்சி பேசுற மட்டும் நினைக்காங்க. இங்க வந்து நீங்க ஒருத்தங்க வந்து ஆட்சிக்கு வந்து அதை பொறுக்க முடியாம நீங்க ஒரு கள்ள வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் தப்பா இருக்குங்க. இங்க நிறைய பேர் என்ன நடக்குன்னே தெரியாம யோக்கிய மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. யோக்கிய சிகாமணியை மாறிட்டாங்க இந்த டைம்ல வந்து. இல்லைங்க இது தப்பு, எனக்கு புரியல. நீ வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து போடுறிய, இந்த ஒரு வாரத்துல 40 கொலைகள் 50 கொலைகள் உங்க ஆட்சியில இதுக்கு மேல நடந்துச்சுங்க. உங்க ஆட்சியில இதுக்கு மேல நடந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சு நடந்துச்சு. நிறைய பேர் வந்து உண்மையை சொல்ல போனா நிறைய ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு நிறைய பேர் பயத்துல இருக்கிறாங்க இந்த டைம்ல அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குது. அது உண்மையா இருக்குது. ஒரு இடத்துல நிம்மதியை நம்ம நடமாட விடாத மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தானுங்க. நல்லா என் ஒர்க்கே நான் வெளியே சுத்துற வேலை தான். எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல வெளியே சுத்துறேன். 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு நடமாட்டம் இருந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, எனக்கே தெரியுது. பட் அது இன்னும் குறையணும். இன்னும் தப்பு அந்த ஆட்சியில நம்ம இது போகுது. இன்னொரு 1 இயருக்குள்ள தான் இவங்களோட கம்ப்ளீட் ஆட்சி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அது அவங்க எப்படி கொடுக்குறாங்க அதை வச்சுதான் நம்ம அதை சொல்ல முடியும். ரைட், இது கரெக்டான ஆச்சா தப்பான ஆச்சா அது 1 இயர்ல இருந்து தெரியும். 15 நாளைக்கு வந்துட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இவன் இதை பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சியை பாத்தீங்களா, இதுதான் ஆட்சி 6 மாசம் நிலைக்காது, இது நிலைக்காது, இது 2 மாசத்துல கவுந்துரும். என்னங்க இது எனக்கு புரியல. அந்த காண்டு இருக்கலாங்க, கொலவெறியில இருக்க கூடாது. ஒருத்தன் சரி ஓகே உங்க 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 சரி ஓகே உங்க ஆளையே தோக்கடிச்சிட்டாங்க, குளத்தூர்ல தோக்கடிச்சிட்டாங்க, சிம்பிளா ஒருத்தனை விட்டு தோக்கடிச்சிட்டாங்க, அதனால உங்களுக்கு காண்டு இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க வந்து இதை ஏத்துக்கணும். மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இதுல வேற இன்னும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க, 1,75,000 பேர் போட்ட வாக்குகள் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாக்களிச்சாங்க. 2வது தற்கொலைகள் கூட்டம். எனக்கு ஒண்ணு புரியல. இந்த தற்கொலைகள் சொல்ற ஒண்ணு, இந்த 1,75,000 பேர்ல ஒரு 10 லட்சம் 5 லட்சம் புதுசா ஒரு ஓட்டர்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மிச்சம் ஒரு 1.5 கோடி பேர் கணக்கு எடுத்துங்க. அந்த 1.5 கோடி பேர் இதுக்கு முந்தின ஆட்சியில தானே போட்டாங்க. இந்த முந்தின ஆட்சியில போட முடியல. அப்ப அந்த 1.5 கோடி பேர் தற்கொலையா, முட்டாள்களா? அப்ப அந்த முட்டாள்கள் 1.5 கோடி பேர் உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்காங்கன்னா அவங்க இதே ஓட்டு தானே உங்களுக்கு வந்திருக்கும். அப்ப அவங்க உங்களுக்கு போட முடியல. அவங்க வந்து நல்ல தெளிவானவர்கள், அறிவுள்ளவர்கள். இப்போ வந்து அவங்க முட்டாள்கள். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இவங்களுக்கு நம்ம டிவிக்கு ஓட்ட போடுச்சுல தற்கொலைகளை மாறிட்டேன்னா அந்த தற்கொலை ஆகுறது நீங்க தானே, வேற யாரு? தெளிவா இருந்தா உங்க கொள்கையோ உங்களோட ஆட்சியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, இல்லைன்னா நீங்க ஒரு தெளிவான கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அப்ப இந்த ஓட்டு உங்களுக்கு தானே வந்திருக்கணும். ஏன் டிவிக்கு போகுது? டிவிக்கு எதுக்கு போகுது? திரைக்கவர்ச்சி. இங்க எல்லாம் திரைக்கவர்ச்சியில போட்டாங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. புதுசா ஒருத்தர் வேணும்னு நினைச்சாங்க, புதுசான சீமான உள்ள இழுக்குனாங்க. அவர் இழுக்கல, அவர் லிஸ்ட் கணக்கிலே கிடையாது. 234 டெபாசிட் அந்த கட்சியில நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது, அது தூரத்தில் இருங்க. புதுசா ஒருத்தருங்க வந்திருக்காரு, இங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இருக்காங்க. உங்க 2 கட்சியிலும் வேணாம்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இதுல நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இதுல வந்து நீங்க ரீஎலெக்ஷன் வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 6 மாசத்துல ரீஎலெக்ஷன் வச்சுன்னா கண்டிப்பா சாலிடா அவர் தான் மெஜாரிட்டி அப்படி ஒரு அடிப்பார். 200 மேல அடிச்சிருவாரு. ஏன்னு சொல்லட்டுமா, இங்க நிறைய பேரும் ஓட்டு ஐயோ தோத்துருவாரு ஓட்டு போட்டுக்கலாமோ அப்படின்னு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் வருது, ஏதோ ஸ்ரீபுரத்துல வந்து மொத்தமே 15 ஓட்டு, ஆனா இது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு நான் ஃபுல்லா ரீட் பண்ணல. அது எவ்வளவு ஓட்டு வந்து டிஎம்கே விழல, டிஎம்கே டிஎம்கே ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல வைகோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்க அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் விசில் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏண்டா யாரா தற்கொலைக்கு நான் சொல்லட்டுமா? தற்கொலைன்னு சொல்றதால தற்கொலை எங்க சுத்திட்டு இருக்கிறானுங்க. இவங்கள என்ன இருக்குன்னு பாருங்கடா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி பேசலாம். அதே மாதிரி என்னோடங்க, இவங்க ஆட்சியாளர் வந்து அதிகமா இவங்களை பத்தி பேசவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சார்ந்து பேசணும். நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணலைன்னா நீங்க இன்ஃபுளுன்ஸே பண்ணலாம். நீங்க மாநாடு போடும் போதுல 1 லட்சம் ஷேர் போட்டோம், 10 லட்சம் ஷேர் போட்டோம், அதுக்கு மேலே வெளியே நின்றாங்க. இதெல்லாம் யார் பண்ணா? இன்ஸ்டாகிராம்ல நீங்க பண்ணவே இல்லையா?
அப்போ மக்களை நீங்க எந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சரியான முறையில ஒரு எதிர்க்கட்சியா செயல்படலை அப்படின்னு நினைச்சீங்களா? உங்க ஆட்சியில அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வருது, சப்போஸ் ஒரு 2-3 வருஷத்துல எலெக்ஷன் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 71 தொகுதி கிட்ட ஜெயிச்சிங்க பாத்தீங்களா, அது கூட கிடைக்காது. 10-20 தொகுதியில வந்து நிக்கிறீங்க. இதே தான் ஏடிஎம்கே பண்ணிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே ஒரு ஒற்றுமையே இல்லாம இப்ப அது கொலாப்ஸ் ஆகி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சி அடுத்த எலெக்ஷன்ல இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சீட்டு கூட வாங்குற டவுட் ஆகி போச்சு.